வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் கவுனி அரிசி கஞ்சி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துகிட்டு நல்லா 3 தடவை தண்ணீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நம்ம சமையலுக்கோ இல்லை குடிக்கிறதுக்கோ என்ன தண்ணி பயன்படுத்துகிறோமோ அந்த தண்ணீர் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் காலை டிஃபனுக்காக இந்த கஞ்சி ரெடி பண்ணுறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் நைட்டு டிஃபனுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டு டிஃபனுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஊற வச்சிடுறேன். நைட்டு ஒரு 8 மணிக்கெலாம் ஊற வச்சிட்டோன்னா காலை டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 8 மணி நேரம் பொறுத்து அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியும் நல்லா கலராக இருக்குது. அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. நம்ம கஞ்சி காய்ச்சும் போது அந்த தண்ணியவும் சேர்த்து தான் காய்ச்சுவோம். இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேண்டாம். கஞ்சி எப்போவுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரிசி பருக்கு தெரிஞ்சதுன்னா குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போது இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற தண்ணியவும் இது கூட சேர்த்துடலாம். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அலசி இது கூட சேர்த்துட்டு ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி டக்குன்னு குழகுழப்பு தன்மை வந்துடும். கஞ்சி சீக்கிரமாகவே கெட்டியாயிடும். அதனால் தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கட்டி இல்லாமல் கிளறி விட்டுடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நொய் மாதிரி இருக்குது. நம்ம அரைச்ச பதம் நொய் மாதிரி இருக்குது. அப்போ கஞ்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொரப்பாக நல்லாயிருக்கும் குடிக்க. இப்போது நல்லா கலந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கலவையை அடுப்பில் வச்சு மிதமான தீயில் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொதி வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளறி விடாமல் இருந்தீங்க அப்படின்னா பாத்திரத்தோட அடியில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஆரம்பத்தில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் பொறுத்து ஓரளவு நல்லா அந்த கூழ் மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிட்டு வந்திருக்கு. இன்னும் ஆனால் கஞ்சி கொதிக்கவே ஆரம்பிக்கல. லேசாக அந்த வெதுவெதுப்பான சூடில் தான் இருக்குது. அப்போவே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டு வர ஆரம்பிக்கும். இந்த கஞ்சி நம்ம காலையில் சாப்பிட்டாலும் சரி இல்லை நைட்டு சாப்பிட்டாலும் சரி ஒரு 2 டம்ளர் இல்லை 3 டம்ளர் குடிச்சிங்கனாலே போதும். வயிறு நல்லா ஃபில் ஆகிடும். இந்த துவையல் இல்லை கிழங்கு வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக நல்லாயிருக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட. இப்போது நல்லா கஞ்சி கொஞ்சம் திக்காயிட்ருக்கு. இப்போ தான் கொதியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீங்கள் அந்த அரிசி பருக்க நல்லா மசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த மாதிரி குமிழ் மாதிரி வர டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆற வச்ச பிறகு தான் நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கணும். நல்லா இந்த கொஞ்சம் வெதுப்பாக நம்ம குடிக்கிற பதத்துக்கு வரணும். அதுக்கு பிறகு வெங்காயம் சேர்த்திங்கன்னா வெங்காயம் வெந்து போகாமல் இருக்கும். ரொம்ப சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வெந்து போன மாதிரி இருக்கும். நான் இன்றைக்கி 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன வெங்காயம் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அங்கங்கே நல்லா கெட்டியாக இல்லாமல் இருக்கும். தயிர் அப்படியே சேர்த்து கலந்துட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கும் அங்கங்கேயும். அதனால் நல்லா அடிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கஞ்சியோட நல்லா ஈவனாக கலந்து வந்துடும். இப்போது ரொம்பவே சூப்பரான கவுனி அரிசி கஞ்சி தயாராகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கஞ்சி கூட எந்த துவையல்னாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் புதினா கொத்தமல்லி துவையல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரண்டை துவையலும் நல்லாயிருக்கும். அதே போல் சேனக்கிழங்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.